பிரைஸ் the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை ஆசீர்வாதம் ஆயத்தமா இருக்கிறது. ஆமீன். கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதம் ஆயத்தமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுகிறது, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, அவை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கண்ணில் கூட பார்த்திருக்க முடியாத அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்காரு. இப்படிலாம் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லி செவிகளை கூட கேட்டிருக்க மாட்டோம். இருதயத்துல கூட தோன்றி இப்படிலாம் ஆசீர்வாதம் வருமா, விடுதலை வருமான்னு சொல்லி யோசிச்சு கூட பார்க்காத, கற்பனைக்கு எட்டாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு எழுதி வைத்திருக்காரு. வேதத்துல எழுதி வைத்துட்டு போயிருக்காரு, பத்திரத்துல எழுதி வைத்துட்டு போயிருக்காரு. அதை சுதந்திர கொடுறதுக்கு ஒரே விஷயம், கர்த்தரிடத்துல அன்பு கூறணும். வசனம் சொல்றது, தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவில்லை. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு தேவனிடத்துல அன்பு கூறும்போது அவர் உங்களுக்கு எனக்கும் ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதங்கள் தானாய் வந்து உங்க இடத்துல சேரும். எப்படின்னா, வீடு இனிமேதான் கட்டணும் இல்ல, கட்டின வீடை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆயத்தம் பண்ணி தொழில்கள் என்னென்ன வேணுமோ எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு கர்த்தர்ட்ட அன்பு செலுத்தி அவருக்கு பிரியமா இருந்து வேதத்தை தியானித்து நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவர்கிட்ட நெருங்கி போறோமோ ஆசீர்வாதங்கள் தானாய் தேடி வரும். ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாரு. ஆசீர்வாத மழை நிச்சயமாய் பெய்யும். எழுதி வைத்திருக்கார். வார்த்தைனா சொன்னதெல்லாம் கரங்கால் நிறைவேற்ற தேவன். வார்த்தையில மட்டும் சொல்லுங்க, எழுதி வைத்திருக்காரு. உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம், உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் தானாய் வரும்படி சேரும்படி எழுதி பத்திரத்தில் எழுதி வைத்திருக்காரு. அதை சுதந்திர கொள்வதற்கு ஒரே வழி, தேவனத்தில் அன்பு கூறுங்க. கண்ணால் காணாத ஆசீர்வாதத்தை, செவியால் கேட்காத ஆசீர்வாதத்தை, இருதயத்தில் தோன்றாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று எழுதி வைத்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் சுதந்திர கொள்ள என்றால் தேவனத்தில் அன்பு கூறுங்க. கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். அமுக்கி குலுக்கி மடியில சரிந்துருமை நன்றாய் ஆழ்ந்து ஆசீர்வதிக்கிற தேவன். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக முடியாத கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் கர்த்தர் மாற்ற போறாரு. விசுவாசோடு அவனை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்று ஆசீர்வாதம் ஆயத்தமா இருக்கிறது. ஆமென். God bless you.